வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வெல்கம் டு அஸ்ட்ரோ துர்கா யூடியூப் சேனல். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் குருமூர்த்தி ஐயர், சேலம். நிறைய பேர் ஐயா நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறாங்க. சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படி. இன்றைய ஜோதிட டிப்ஸ். கடன் வருவதற்கான காரணம். அதான் மனிதர் எவ்வளோ தான் உஷாராக இருந்தாலும் கிரகங்கள் என்ன பண்ணிவிடுங்க, சிக்க விட்டணும்னு நினச்சா சிக்க விட்டுரும். அப்போ நம்ம ஜோதிடத்தை ஏன் போகிறோம்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நமக்கு தொழிலுக்கு உகந்த காலகட்டமாக, கடன் வாங்கலாமா கூடாதா? கடன் வாங்கிறதுக்கு அதாவது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குங்க. இதில் நஷ்டமாகி கடன் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். அதை திருப்பி செலுத்துவது அப்படிங்கிற அந்த சக்தி எல்லாருக்கும் இருக்கிறது இல்லைங்க. ஒரு வெளியில் வட்டிக்கு, அதாவது கூட்டு வட்டி, மீட்டர் வட்டி, இப்படிலாம் பார்த்து முக்கால்வாசி தொழிலுக்காக வாங்குகிறாங்க. அப்புறம் ஏதாவது அவசர காரியங்கள், அவசர தேவைகள், மருத்துவ தேவைகள், அப்புறம் வீட்டில் சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, படிப்பு, எஜுகேஷன்லாம் இப்போ எஜுகேஷன் லோன் நிறையா இருக்குங்க. அதில் குறைவான வட்டி, கொஞ்சம் டென்யூர் கிடைக்கும், அவங்க வேலைக்கு வந்தவட்டம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எதிர்பாராத செலவுகள், அப்புறம் மற்றவங்க தொழில் செய்கிறாங்க, நல்லா முன்னேறி இருக்காங்கன்னு சொல்லி அதை பார்த்து இவங்க இது பண்ணுறது, ஸ்பெக்குலேஷன் சைடில் போகிறதுங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறது, விட்டதை பிடிக்கலான்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அதை கடனை அதிகப்படுத்திக்கிறது. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு மற்றவர்களுடைய தந்தையுடைய கடன், அவர் லாஸ் பண்ணதெல்லாம் பிள்ளைகள் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு கடன் காட்சி அப்படிங்கிறது உண்டாயிடுதுங்க. முடிந்த வரைக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை தான். அதனால தான் கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு என்ன சொல்கிறாருங்க. ராமனையும் இலங்கை வேந்தனையும் கம்பேர் பண்ணி அவர் தோற்று போய் போகிறது அவ்வளோ ஒரு மனது அல்லல் பட்டு போனார் அப்படின்னு சொல்லி கம்பன் ஒரு உவமையாக சொல்லியிருப்பார். அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். நாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போதுங்க, திசாபுத்திகள் மூலிமா கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திசாபுத்திகள், துஸ்தானங்களுடைய திசாபுத்திகள் வரும்போது, இல்லை துஸ்தானங்களில் அமர்ந்த கிரகங்களுடைய திசாபுத்திகள் அல்லது சாரம் பெற்ற கிரகங்கள் அது வரும்போது கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6, 8, 12 மற்றும் பாதகஸ்தானம். ஏன்னா ஆரம்பம் கடன் நோய் வழக்குங்கிறது நம்ம காரகம் எல்லாருக்குமே தெரியும். இதில் எல்லாருமே லக்ன 6ஆம் பாவத்தை எடுக்கிறாங்க. லக்ன 6ஆம் பாவம் வேலை செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காலபுருஷன் 6ஆம் பாவம் புதன். எனக்கு தெரிஞ்சு 90% புதன் திசையை ஒரு இஎம்ஐயாவது கட்டாமல் யாரும் வெளியே வந்தது இல்லைங்க. 17 வருஷம் காலபுருஷன் 3 மற்றும் 6ஆம் பாவத்திற்கு ஆதிபத்தியம். முடிஞ்ச வரைக்கும் புதன் திசை நடக்கிறவங்க கடன் வாங்காமல் பார்த்துக்கோங்க. கடன் ஏதோ ஒரு வகையில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் அவருடைய பையனுக்கு, மருமகனுக்கு தொழில் செய்வதற்காக தனது வீட்டை அடமானமாக கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அதை மீட்க முடியல. இப்போ வீடு ஜப்தி ஆகிடுதுங்க. அதாவது இவர் பண்ணலை, ஆனால் இவருடைய மகனுக்காக, மருமகனுக்காகனு எடுத்து கொடுக்குறாரு. இவருக்கு வயசாகிடுதுங்க, 60 வயசு ஆகிடுது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களிலே புதன் திசை நடப்பவர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். புதன் திசை நடக்கும்போது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது இந்த மாதிரி பத்திரங்களை அடமானம் வைப்பதோ, அது தனக்காக இருந்தாலும் சரி, தன் பிள்ளைகளுக்காக இல்லை சொந்தக்காரர்களுக்காக இருந்தாலும் சரி, அதை மாதிரி கொடுக்காதீங்க. நிறைய பேர் கொடுத்துட்டு நடு ரோட்டுக்கு வர்றவங்களை நிறைய பார்த்துருக்கேன் நான். ஏன்னா விதி அப்படி தான் இருக்கும். ஏன்னா புதன் திசை அந்த மாதிரி வேலைகளை செய்துவிடும். சார் எனக்கு புதன் திசை நடக்குது சார், எனக்கு கடனே இல்லைன்னு யாரையாவது சொல்லுங்கள் பார்க்கலாம்னா சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப பணக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்து மாட்டிக்கிறாங்க. கடன் கொடுத்துருவாங்க, திரும்பி வசூல் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில் கொடுக்கல் வாங்கல்னால பாதிப்பு புதன் திசை செய்துவிட்டு தான் போகும். 3, 6 கூடிய எனக்கு தெரிஞ்ச
நவகிரகங்களில் ராகு கேது விட்டுருங்க, 7 கிரகங்களில் புதன் ரொம்ப சூட்சுமமான கிரகம். ஏன்னா மகாவிஷ்ணு இல்லையா, அதிதேவதை மகாவிஷ்ணு, அவர் தந்திரமான கிரகம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அது வலை வீசிக்கிட்டே இருக்குங்க, ஏதோ ஒரு வகையில் சிக்க விடணும்னு பார்க்கும். சரி, லக்னத்துக்கு புதன் நல்லா ஆதிபத்தியம், 9 குடைவராக இருக்கார், லாபாதிபதியாக இருக்கார், இப்படிலாம் சொல்லலாம். பட் இருந்தாலும் காலபுருஷ லக்னத்துக்கு புதன் 3, 6 அதிபத்தியம் வர்றதால அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அவர் எந்த வீட்டிலே இருந்தாலும் சரி, எந்த சாரம் வாங்கியிருந்தாலும் சரி, இது வந்து காலபுருஷனுக்கு பேசும். அந்த தன்மைகள் வந்து கொஞ்சம் கூட குறைய இருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், உங்கள் ஜாதகத்தினுடைய கொடுப்பினைக்கு தகுந்தவாறு அந்த கிரகங்கள் அது பெற்ற ஆதிபத்தியம் அது எங்கே இருக்குது. ஸோ இப்போ அந்த பாரம்பரிய முறைப்படி எல்லாமே அதை வந்து கூட குறைச்சி பார்க்கும்போது நபருக்கு நபர் அது வித்தியாசப்படும். எனக்கு 1 லட்சம் இருக்குது, உனக்கு 10 லட்சம் இருக்குது, ஒருத்தருக்கு 1 கோடி இருக்குது, அப்படிங்கிற மாதிரி அது கடன்களை ஏற்படுத்தும். அதனால் இந்த கடன் அப்படிங்கிறது திசாபுத்தியில் ரீதியாக வரும்போது புதனில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அல்லது புதன் சாரம் பெற்ற கிரகங்களுடைய திசாபுத்தியில் ஜாக்கிரதையாக இருங்க. இது ஒரு பாயிண்ட். கிரக இணைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் புதன் இணைவுங்க. ஏன்னா இந்த செவ்வாய் புதன் இணைவுன்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ ராசிக்கு, அதாவது மேஷத்திற்கு 6 குடை புதனும் 8 குடை செவ்வாயும். புரியுதுங்களா? அந்த ரெண்டுமே துஸ்தானம், ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகம், செவ்வாய்க்கும் புதனுக்கு ஆகாது. அதே மாதிரி குரு புதன் இணைவு, குரு புதன் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகம். இந்த 2 இணைவுகள் இருக்கிறவங்க, குறிப்பாக செவ்வாய் புதன் இருக்கிறவங்க, ஏன்னா இது வந்து ஒரு அவயோகமாக செயல்படும். எதுன்னா புதன் செவ்வாய் எப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு 6 குடை வரும், 8 குடை வரும் போயிடுறாங்க. அதே போல் நீங்கள் விருச்சிக ராசிக்கு கணக்கு போட்டிங்கன்னா இந்த காலபுருஷனுடைய 8ஆம் பாவம் அது விருச்சிக ராசி, அதுக்கும் 6, 8 செவ்வாய் புதன் தான். ஏன்னா விருச்சிகத்துக்கு 6 மேஷம், 8 வந்து மிதுனம். அப்போ இந்த 2 முக்கியமான பாவங்களுக்கு 1, 8 என்கிற பாவங்களுக்கு, ஏன்னா லக்ன பாவம் தான் ஒரு ஜாதகருடைய ஒரு புகழ், ஒரு அந்தஸ்து, அவரோட நிலைமையை வந்து எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு கிரக இணைவு தான் செவ்வாய் புதன் கிரக இணைவு. விருச்சிகம் வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது திடீரென்று ஏற்படக்கூடிய மாற்றம். வாழ்க்கையில் வந்து திடீர்னு போயிட்டே இருப்பாங்க, நல்லா வந்து வண்டி நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு கவுந்துடும். அது எப்படி கவுந்துச்சுன்னே தெரியாது, கவுத்திடும். திடீர் மாற்றங்கள் 8ஆம் பாவம் என்பது. அதே போல் குறுக்கோழியில் போகிறது, அந்த மாதிரி இதிலெல்லாம் போய் மாட்டிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் போய் மாட்டிக்கிறது, திடீர் அது அதிர்ஷ்டத்தை நம்பி. ஏன்னா அந்த காலத்தில் லாட்ரி சீட்டு இருக்கும், நிறைய பேர் லாட்ரி சீட்டு வாங்கி வீணாக போனவங்கள பார்த்துருக்கோம். சம்பாரித்து என்ன பண்ணுவாங்க, தினக்கூலியாக இருப்பாங்க, பாதி குடிச்சிருவாங்க, மீதி லாட்ரி சீட் வாங்கிடுவாங்க, வீட்டுக்கு எதுவும் தரமாட்டாங்க. இன்றைக்கி அதுவே கொஞ்சம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டாக இருக்குது. நம்ம மாநிலத்தில் லாட்ரி சீட்டு கிடையாது. ஷேரில் பார்த்திங்கன்னா அது ஒரு போதை மாதிரி உண்டாயிடுதுங்க. நிறைய பேர் இதெல்லாம் சொத்துக்களை விட்டு நடுத்தருவுக்கு வந்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன். சின்ன சின்னதாக போகுங்க, ஒன் ஃபைன் மார்னிங் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாஸ்ன்றுவார், டோட்டலி பேங்க்ரப்ட்டுங்கிற மாதிரி போய்டும். அதனால் செவ்வாய் புதன் குரு புதன் நினைவு இருப்பவர்கள் தயவுசெய்து ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாதீங்க. நான் காலபுருஷ ரீதியாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். எல்லா லக்னத்துக்கும் 12 லக்னத்துக்கும் இது வேலை செய்யும். நிறைய பேர் இதெல்லாம் கணக்கு கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஜாதகங்களில் இது செவ்வாய் புதன் நினைவு. செவ்வாய் புதன் நினைவுங்கும்போது கிரக இணைவாக இருக்கலாம், சாரமாக இருக்கலாம், இல்லை சமசப்தமான பார்வையாக இருக்கலாம். கிரக இணைவு ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்குவேன். சாரங்கிறது அதில் ஒரு பாதியாவது வேலை செய்யும், முழுசாக இல்லைனா கூட பாதி வேலை செய்யும். இது ஒன்றுங்க. அப்போ முதல்ல என்ன பார்த்தோம், திசாபுத்தி ரீதியாக பார்த்தோம், துஸ்தான அதிபதிகளுடைய திசை, குறிப்பாக புதன் திசைன்னு பார்த்தோம். அடுத்தது செவ்வாய் புதன் கிரக இணைவை பார்த்துட்டோம். அடுத்தது நட்சத்திரம் பூரட்டாதி. சார் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அதே போல் கேட்டை நட்சத்திரம், கொடுக்கல் வாங்கல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பூரட்டாதி குபேரனுடைய நட்சத்திரம். குபேரன் ஒரு குறிப்பிட்ட காலம் எல்லாத்தையும் இழந்து விட்டு துரத்தி விடப்பட்டார். என்ன, ராவணனுடைய சகோதரன் தான் குபேரன். எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், அதாவது ஒரு ரிஷிக்கு பிறந்தவர்கள் இவர்கள்லாம். குபேர பட்டணம் என்று சொல்லப்பட்டது இன்றைய ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகிறது. அன்று குபேரபுரி என்று சொல்லப்பட்டது. ராவணன் என்ன பண்ணிடுறாருங்க,
அதை ஆக்கிரமிப்பு பண்ணி குபேரனை விரட்டிடுறாருங்க. அதனால் இவர்கள் வந்து முக்கால்வாசி சகோதரர்களால் பாதிக்கப்படுறது, சகோதர உறவுமுறை, அது மாதிரி பித்ருக்கள், அதாவது பெரியப்பா சித்தப்பா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இது சூரிய கர்மாவில் வந்துடுதுங்க. அதனால் ஏதோ ஒரு வகையில் பித்ரு சகோதரம் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணிடுறாங்க, பூரட்டாதி பாதிக்கப்பட்டுரும். அதனால் பூரட்டாதியில் இருக்கிறவங்க எந்த காரணம் கொண்டும் ஜாமீன் போடுறது, அதிகமாக கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, பூரட்டாதி நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க, அதில் கிரகம் இருந்தாலும் அது வேலை செய்யும். சார் எனக்கு பூரட்டாதி நட்சத்திரம் கிடையாதுன்னார். அன்றைக்கி ஒருத்தர் பார்த்தேன், அவருடைய சனி போய் பூரட்டாதியில் இருக்குங்க. அவர் தொழிலுக்காக என்ன பண்ணிட்டாருங்க, ஏகப்பட்ட கடன் வாங்கி போட்டார். நீ கிட்டத்தட்ட திவால் நோட்டீஸ் அளவுக்கு போயிடுச்சு. அவருக்கு இன்னொரு ட்ராஜடி என்னென்னு கேட்டால் செவ்வாய் புதன் நினைவும் அவருக்கு இருக்குது. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ நான் உங்களுக்கு 3 விதமான விஷயங்களே சொல்லிட்டேன். பூரட்டாதி, கேட்டை. கேட்டை ஏன் நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, தர்மராஜன் கேட்டை யார், யுதிஷ்டிரன் சொல்லப்பட்ட பாண்டவர்களுடைய எல்லாருக்கும் மூத்தவர், தர்மபுத்திரன் என்று சொல்லப்பட்டவர். என்ன பண்ணுறாருங்க, சூதாட்டத்தில் மனைவி வரைக்கும் தோத்துடுறாரு. அவருக்கு என்ன, அவர் கொஞ்சம் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட்டு அது வரைக்கும் மனைவி திரௌபதி வரைக்கும் போகாமலாவது இருந்திருக்கலாம். போகாமல் இருந்தால் மகாபாரதமே கிடையாது இல்லையா. ஏன்னா திரௌபதியுடைய சபதம் தான், பாஞ்சாலி சபதம் தான் போருக்கு வித்திட்டது, கௌரவர்களை அழிப்பதற்கு வித்திட்டதுங்க. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டையிலேருந்து கிரகம் நடத்தும் போது, ஏன்னா காலபுருஷ 8ஆம் வீடுங்க, அது 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் நட்சத்திரம். மறுபடியும் பாருங்கள், புதன் தான் வருது. அந்த கேட்டை நட்சத்திரம் தர்மபுத்தருடைய நட்சத்திரம். சூதாடுவதற்காக அல்லது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சும்மா இல்லாமல் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. கம்மி வட்டிக்கு வாங்கி அதிக வட்டி கொடுத்துடலாம், நடுவில் ₹1 வட்டி கிடைக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு பிணை இல்லாமல், ஒரு ஜாமீனோ ஒரு ஏதாவது ஒரு பத்திரங்கத்திரமோ ஏதாவது ஒன்று அடமானம் இல்லாமல் தரக்கூடாது. கொடுத்துட்டாங்கன்னா இவங்களும் நடுத்தருக்கு வந்துடுவாங்க, கை காசை போட்டு கட்டுற மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் மற்றும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுனா கூடங்க சரி நாம் எதோ முயற்சி பண்ணோம் தோத்துட்டோம்னு நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவசரப்படுறவங்களை பார்க்கும்போது தான் நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த கேட்டை பூரட்டாதி இவர்கள் இருவருமே சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ கடனுக்கான காரணங்கள் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஜாதகங்களில் எடுத்து பாருங்கள். கடன் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி என்ன கிரக சேர்க்கை இருக்குது, 6, 8, 12 வலுத்து இருக்கும், அவருடைய திசாபதிகள் கிராஸ் ஆகிருக்கும், புத பகவான் கிராஸ் ஆகிருப்பார். ஒருத்தர் கேதுவில் வந்தாருங்க, இப்போ தான் புதன் கிராஸ் ஆகி போயிருங்க, எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்கன்னு தான் கேட்டேன். ஸோ முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த பூரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு மத்தியம காலத்திலே புதன் வந்துடும், புதன் திசை வந்துடும். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அதாவது 3வது திசையாக புதன் திசை வந்துடும். குரு நட்சத்திரம் எல்லாருக்குமே அப்படி தான் வரும். பட் ஆனால் பூரட்டாதியோட பாதிப்பு கடுமையாக இருக்குங்க. ஏன்னா காலபுருஷ பாதக வீட்லேயும் விரைய வீட்லேயும் இருக்குதுங்க. அதனால் இவர்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஐபி கொடுத்துட்டு ஊரை விட்டு போனவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் இந்த பூரட்டாதி, செவ்வாய், புதன், இந்த சேர்க்கைகள், கேட்டை நட்சத்திரங்கள்லாம் வேலை செய்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கிறவங்க தயவுசெய்து உஷாராக இருந்துக்கோங்க. இது ஒரு டிப்ஸு தான். வந்தப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வந்துருச்சு சார், அப்புறம் நான் எப்படி இதை அடைக்கிறதுனா அது அடுத்த கேள்வி. முதல்ல கடன் ஏன் வருதுங்கிறதுக்கு தான் நீங்களாம் உஷாராக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வாடிக்கையாளர் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் எனக்கு வந்து உற்சாகப்படுத்தினா தான் நான் மறுபடியும் அடுத்த நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய உங்களுக்கு என்னால் முடிந்ததை ஒளிமறைவு இல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறேன். எல்லாம் தெய்வ சித்தம் தாங்க, நாம் ஒன்றும் இதில் இது கிடையாது. அதனால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி.